அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு கட்டாய தேர்ச்சி ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக மத்திய அரசு நேற்றே அரசாணை வெளியிட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக புதுச்சேரியில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கான கட்டாய தேர்ச்சி ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் இளமமதன் இணைந்திருக்கிறார். இளமமதன், விவரங்கள். மத்திய அரசின் உத்தரவு புதுச்சேரிக்கு பொருந்தும் என்று கல்வி அமைச்சரான நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். அதாவது கட்டாய தேர்ச்சி என்பது ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்தது. இது ஏற்கனவே புதுச்சேரியை பொறுத்தவரை நம்ம தேசிய கல்வி திட்டத்தின் கீழ் வந்துள்ளோம். சிபிஎஸ்இ பாடத்திட்டம் பள்ளிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளது, அரசு பள்ளிகளில் அமல்படுத்தப்பட்டுள்ளது, பெருமளவிலான தனியார் பள்ளிகளும் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதனால் இந்த உத்தரவு புதுச்சேரிக்கு பொருந்தும். இதனால் புதுச்சேரியில் இன்னி நோ ஆல் பாஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை உள்துறை அமைச்சரும் கல்வி அமைச்சருமான நமச்சிவாயம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தலைக்கவசம் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தலைக்கவசம் என்ற கட்டாயத்தை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. ஆனால் அது அதிகாரிகளோட மட்டத்தில் இருந்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதாக தான் அவங்க செய்யறாங்க. இருந்தாலும் அரசாங்கத்தின் மட்டத்தில் இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியை பொறுத்தவரை பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்றது குறித்து அவர்களோட விளக்கம் கேட்கப்படும். இது தொடர்பாக தலைமைக்கு முழு விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனால் தலைமையும் விரைவில் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருக்கார். விவரங்களுக்கு நன்றி இளமமதன்.